பல நாளாக என் மனசுக்குள்ளே இந்த கேள்வியை இன்றைக்கி அண்ணன்ட்ட கேட்க போகிறேன். அப்படி என்ன கேள்வினா, மனதை எவ்வாறு செம்மையாக வைத்துக்கொள்வது, இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை கேட்டு அண்ணன்ட்ட விடை தெரிஞ்சுக்குவோம். வணக்கம்னே சொல்லுங்கள். மனம் அப்படின்றது செம்மையாக வச்சுக்கக்கூடிய ஒன்று தான். பட்டு மனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு மனித வாழ்க்கையின் அடையாளமே இந்த மனம் தான். பிறந்தோன்னே இந்த மனம் ஓட ஆரம்பிக்கல அப்படின்னா மனிதன் இல்லை. இப்போ மனசுக்கு வந்து நீ யார், என்ன, எந்த ஊர் அப்படின்றது தெரியலனா உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு ஒரு புரிதல் இருக்குமா? ஸோ உன்னுடைய மனதை பொறுத்து தான் உன்னுடைய வாழ்க்கையின் அடையாளமே. இந்த வாழ்க்கையை அதை இதமாக வச்சுக்கிறது தான் மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே அகத்தியர் என்ன சொல்லுவார்னா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படிம்பாரு. இது போல் மூச்சு காற்றை உயர்த்த வேண்டாம்னு சொல்லுவார். அப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அதுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்பாடு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா அதெல்லாம் அலட்டிக்கவே தேவையில்ல. மனம் அப்படின்றது செம்மையாயிருச்சுன்னா இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா மனதை செம்மைப்படுத்த தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மனம் அப்படின்றது நாம் உடல் இருக்குது, உயிர் அப்படின்றது இந்த உடலை எடுத்திருக்கு. இந்த உயிர் சக்தியானது வரக்கூடிய ஆற்றல் வந்து ஒரு பரிணமிக்குது, அடுத்த நிலைக்கு வருது அப்படின்னா அதுதான் மனம். இப்போ பிறந்த குழந்தையோட உடல் அதில் உயிர் இயக்கத்தில் இருக்குது. அந்த உயிரின் இயக்கத்தினால வரக்கூடிய ஆற்றல் வந்து வெளிப்படுதுல்ல, அதுதான் இந்த மனமாக, அந்த மனதில் வரக்கூடிய எண்ணங்களை தொட்டு சொல்லாவோ செயலாவோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர இன்றைக்கி இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த பேச்சு முத கொண்டு நம்மக்கிட்ட வந்திருக்கு. இந்த மனம் அப்படின்றத நம்மளுடைய கையாளும் திறன் அல்லது சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்கும் திறன் அப்படின்றது வேணும்னா அறிவோட இணையணும். மனதோட செழுமை அப்படிங்கிறது எங்கே இருக்குது? அறிவின் இணைப்பில் இருக்கிறது தான். விளைவை சிந்திச்சு, ஏன்னா மனதில் வரக்கூடிய எண்ணத்தை தொட்டு தானே பேசவோ செய்கிற இல்லை செயலோ செய்ய. அப்போ அது அறிவோட இருக்குன்னா அறிவு என்ன பண்ணும்? அறிவு சரியை தவறு என்று பிரித்து பார்க்கணும். அதாவது நீ செய்யக்கூடிய செயல் உனக்கும் இன்பமாக இருக்கணும், இந்த உலகத்துக்கும் இன்பமாக இருக்கணும். நீ உனக்கு மட்டும் இன்பமாக இருந்து இந்த உலகத்துக்கு துன்பமாகவும் அமையக்கூடாது, உனக்கு துன்பமாக இருந்துச்சு இந்த உலகத்துக்கு இன்பமாகவும் அமையக்கூடாது. ஸோ ரெண்டு பக்கட்டும் ஈக்குவலாக இன்பத்தை மட்டும், ஆனந்தத்தை மட்டும், அமைதியை மட்டும் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த மனதில் வரக்கூடிய எண்ணங்களை நீ சரி பண்ணிட்டா உனக்கு வந்து நீ சொன்ன விஷயம் சரியாயிருச்சுன்னு அர்த்தம். மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் இந்த நேரத்துலையும் வருங்காலத்துலையும் இல்லை எப்பவுமே உனக்கு, உன்னுடைய குடும்பத்துக்கு, உன்னுடைய சமுதாயத்துக்கு, இந்த இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத எண்ணங்களை எண்ணிச்சு அதை தொட்டு பேசிக்கிட்டு இருக்கு, அதை தொட்டு செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா விளைவுகள் வந்து சூப்பராக இருக்கும். அதுதான் மனதின் செம்மை நிலை. மனதோட செழுமை அப்படின்றது எதுன்றது உனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் உன்னோட கேள்வி. ஓகே, எனக்கு தெரியுது, நல்லதை தான் நினைக்குதோம், அப்போதான் நல்லதான் பேசுவோம், நல்லதை தான் செய்வோம் அப்படிங்கிறது. ஆனால் இப்படி நினைக்க மாட்டேங்குது. மனசு தூங்க சொல்லுது, வேலை பார்க்காம இருக்கு, உணர்ச்சி பக்கம் ஓடுது, உணர்ச்சி பக்கத்து ஓடுது. அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து புலன் வழி நம்ம இது நாள் வரைக்கும் பழகி வந்திருக்கோம். ஏன்னா ஓரறிவுல இருந்து தான் இங்கே வந்திருக்கோம்னு சொல்கிறோம், பரிணமிச்சு. அதன் வழியில் நம்ம வந்து இந்த கண்ணுக்கு அடிமையாக இருக்கலாம், கேட்குறதுக்கு அடிமையாக இருக்கலாம், நுகர்றதுக்கு அடிமையாக இருக்கலாம், பேசுறதுக்கு அடிமையாக இருக்கலாம், சாப்பிட்றதுக்கு அடிமையாக இருக்கலாம், இல்லை தொடு உணர்ச்சியில் அடிமையாக இருக்கலாம். இந்த அஞ்சையும் எப்படி சொல்லுவாங்கன்னா, வேதாத்திரி மகரிஷி வந்து உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம், இந்த 5 விஷயத்தில் மனதில் வரக்கூடிய எண்ணங்களை வந்து ஆராய வேண்டியது அவசியம். அப்போ எண்ணம் ஆராய்தல் அப்படின்றத உனக்கிட்ட வச்சுக்கிட்ட அப்படின்னா அது என்னன்னா ரொம்ப சிம்பிள். உனக்கிட்ட ஒரு விஷயத்த பேசணும்னு நினச்சாலோ இல்லை செய்யணும்னு நினச்சாலோ அதை பற்றி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இது செஞ்சால் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு 10 கோணத்தில் பார்த்துட்டு இதனால நல்லதா கெட்டதான்றதை யோசிச்சு பண்ணேனாவே உனக்கு வந்து நிகழ்வுகள் நல்லா நடக்கும். இதை ஃபஸ்ட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நேரம் எடுக்கும். பழக பழக என்ன ஆகிடும்னா மனசுக்குள்ளே எண்ணம் வரும்போதே அதோட விளைவுகளை வந்து டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுக்க முடியும், நல்லா வாழ முடியும். இதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ திருமந்திரத்தில் இதுக்கு ஒரு பாடலே கொடுத்துருக்காங்க. என்னன்னா 1681வது பாடல்னு நினைக்கிறேன். மனதில் எழுந்ததோர் மாயக்கண்ணடி அப்படிம்பாரு ஃபஸ்ட்டு வரி. மனம் அப்படிங்கிறது செம்மையாகுது அப்படின்னா அது எதனால் செம்மை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, மனதில் எழுந்ததோர் மாயக்கண்ணடி அப்படிங்கிறது. மனதில் என்ன எழும்? எண்ணங்கள் எழுதும். எண்ணங்கள். அப்போ எண்ணங்களை மாயக்கண்ணாடின்னு ஏன் அவர் சொல்லணும்? அது வந்து வந்து போய்கிட்டே இருக்கணும். கண்ணாடினா ஒரே நிலையா நிற்காம. கண்ணாடினா என்ன? அது பிரதிபலிக்கிறது, உண்மையே பிரதிபலிக்கக்கூடியது. இப்போ கண்ணாடி முன்னாடி நீ போய் நின்னா உன்னை பிரதிபலிக்கும், நீ நகர்ந்துட்டேன்னா அந்த இடத்துல என்ன இருக்கோ. அப்ப என்ன இருக்கோ
அதை தான் பிரதிபலிக்கும். மாய கண்ணாடிங்கிறது மாயம் அப்படின்னா தந்திர அப்ப இதுக்கு விட்டுட்டு வேற காமிக்குமா பொய் அப்படின்னு சொல்றது. அப்ப இங்க பொய்ன்னு எதை சொல்றாரு அப்படின்னா இந்த உடல் வந்து நிலைக்கு உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்ப பொய் என்ன உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அப்ப நீ உண்மை நீ போய் கண்ணாடி முன்னாடி நின்னா தெரியுது. பொய்யான ஒண்ணு அப்படிங்கிறத வந்து அது காமிச்சு கொடுக்காது. மாய கண்ணாடிங்கிறது பொய்யான ஒண்ணை காமிச்சு கொடுக்குதுன்னா நிலைக்கக்கூடியது இல்லாத ஒண்ணு. இப்ப இந்த உடல் வந்து எவ்வளவு காலம் இருக்கும்னா இந்த பிரபஞ்சத்தோட காலக்கணக்குல பார்த்தேன்னா அதெல்லாம் சொடக்க போடுற நேரத்துக்கு கூட கம்மியா இருக்கும். அப்ப இது பொய். இதை தொட்டு எண்ணங்கள் வரக்கூடாது, இந்த புலன்கள் தொட்டு எண்ணங்கள் வரக்கூடாது. உயிர் அப்படின்றது நம்ம ஆராய்ஞ்சு அந்த இடத்துக்கு உணர்வுக்கு போகும்போது தான் தெரியும். இப்போதைக்கு உடல் அளவில் இருக்கிறதுனால இதோட நிறுத்திக்குவோம். ஸோ இந்த உடலை தொட்டு பார்க்கறத நம்ம உண்மைன்னு நினச்சிட்டு அது தொட்டு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மனசில் எண்ணங்கள் வரும். கேட்குறத தொட்டு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு எண்ணங்கள் உருவாகும். இப்படி புலன்கள் தொட்டு எண்ணங்கள் ஓடுச்சு அப்படின்னா இந்த உடம்பே நிலைக்கலைங்கும் போது உண்மை இல்லைங்கும் போது இதை தொட்டு வரக்கூடிய எண்ணங்கள் வந்து சரியானதா இருக்குமா? அதனாலதான் இந்த எண்ணங்களை வந்து மாய கண்ணாடி அப்படிங்கிறது. அப்ப அது உண்மையான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னா அடுத்த வரியில சொல்லியிருப்பாரு, நினைப்பின் அதனின் நிழலையும் காணார். இப்ப என் மனசுக்குள்ள அப்ப மாயம் அப்படின்னா இருக்கும்போது இப்போதைக்கு என் உடம்பு தானே எனக்கு உண்மையா இருக்கு, இதுதானே எனக்கு தெரியுது, வேற எதுவுமே எனக்கு புலப்பட மாட்டேங்குது என்னோட அறிவுக்கு. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா நினைப்போட அந்த நிலை வந்து எங்க உங்களை கொண்டு கூட்டிட்டு போகுது? நிழலுக்கு கூட்டிட்டு போதா, நெஜத்துக்கு கூட்டிட்டு போதா? இப்ப நீ வந்து ஏதோ ஒரு எண்ணம் வருது, அது மேல ஆசை கொண்டு அதை செய்யும் போது இன்பம் மட்டும் இருக்கு, உண்மையான ஒரு நிலைக்கு மட்டும் உன்னை கூட்டிட்டு போகுது. உன் உடம்ப வந்து இப்படியே வச்சுக்குது, துன்புறுத்தல, அமைதியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம், அது நிஜம். ஏன்னா இங்க நிலையா இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது உன்னை கூட்டிட்டு போகுதுல்ல. இங்க நிலையா இருக்கிறது என்னன்னா அமைதி தான், பேரமைதி, ஆனந்தம் அப்படிதான். ஏன்னா இயற்கையில இல்லாத வளமா இங்க எல்லா வளமும் இருக்கு. மண்ணில் எதை போட்டாலும் விளையுது, என்ன தாகம் எடுத்தாலும் இங்கே தண்ணி கிடைக்குது. அப்போ இங்கே இல்லாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இங்கே செல்வம் அப்படிங்கிறது இந்த பூமியில் இல்லாமல் இருக்கா? செழுமையாக இருக்குல்ல, வளமாக இருக்குல்ல. இந்த இயற்கையோட இணைஞ்சு இருக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை இந்த மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் கூட்டிகிட்டு போகுதான்னு கவனிக்கணும். நீ வந்து ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை தொட்டு நீ சொல்கிற செய்கிற, இதனால உன்னை கொண்டு போய் இந்த இயற்கையோட இணைக்குது, இயற்கையில இருக்கக்கூடிய வளத்தோட இணைக்குது, இயற்கையில நிறைவு இருக்கிற மாட்டம் மனசுக்கும் நிறைவு கிடைக்குது அப்படின்னா நீ நினைச்ச எண்ணம் வந்து நெஜத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கு. அதுவே உனக்கு வந்து ஒரு செயலை செஞ்சு முடிச்சோன்னே இல்லை ஏதாவது உன்னை பேசி முடிச்சோன்னே கோபமா இருக்கு, கவலையா இருக்கு, வருத்தமா இருக்கு, இங்கே இவ்வளோ நிறைவு இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து குறைவு இருக்கு, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு எண்ணத்தை தொட்டு ஒரு விளைவை தொட்டு நமக்கு குறையான நிலை இருக்கு அப்படின்னா அப்போ ஒன்று நிழலுக்கு அமைச்சிட்டு போயிருக்கு, இருட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கு, இருளுக்கு கூட்டிட்டு போயிருக்கு. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஆதங்கம், அதிர்ச்சி, பயம், பதட்டம், தேவையில்லாத விஷயங்கள், இந்த பூமி இவ்வளோ பெருசு சுத்திக்கிட்டு இருக்கு, பயந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்? அப்ப இது அழகா நிம்மதியா நிதானமா சுத்திக்கிட்டு இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பூமிக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இங்கனக்குள்ள ஒரு விதைய போட்டு போ, அதை அலறி அடிச்சுக்கிட்டு ஓட போதா? மழையானாலும் வெயிலானாலும் இருளானாலும் நின்று அப்ப அதுகிட்ட பயம் இல்லை, பதட்டம் இல்லை, அழகா நிதானமா அறிவுல நின்று இயற்கையோட இணைஞ்சு தன்னை வளப்படுத்திக்குதுல. அது மாட்டம் மனிதனுக்கு ஓரறிவு. அது மனுஷன் ஆறறிவா இருந்துட்டு நம்ம கிட்ட பயம் இருக்கலாமா? கஷ்டம் இருக்கலாமா? பதட்டம் இருக்கலாமா? கோபம் இருக்கலாமா? இது மாட்டம் தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளை இருளுக்குள்ள வச்சிருக்கு. அதை தான் நினைப்பின் அதனின் நிழலையும் காணார். உன்னை வந்து இருளுக்குள்ள வச்சிருக்கா இல்ல வெளிச்சத்துல ஒளியில அறிவொளியில வச்சிருக்குதா, நிஜத்துக்குள்ள வச்சிருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். உன் மனசுக்கு குறை இல்லாம நிறைவா நிம்மதி இருந்துச்சுன்னா அது செழுமையா இருக்கு. அந்த எண்ணம் இல்ல குறையா இருக்கு அப்படின்னா அந்த குறைய போக்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்ன்றத அடுத்தடுத்த வரிகள்ல சொல்லியிருக்காரு. அடுத்த வரிகள் ரெண்டை மட்டும் சும்மா வரிகளை மட்டும் பார்ப்போம். வினைப்பயன் போக விலக்கியும் கொள்ளார். இந்த மனம் அப்படின்றது ரொம்ப மகத்தானது. அதுல வரக்கூடிய எண்ணங்கள் அப்படின்றது வினைகள். இப்ப நமக்கு வந்து இந்த வாழ்க்கை ஏன் கிடைச்சிச்சு அப்படின்னா வினைகள் தான் காரணம்பாங்க, கர்மா தான் காரணம்பாங்க. இங்க பிறந்ததுக்கும், அமெரிக்கால பிறக்கிறதுக்கும், ஒரு டாக்டர் வீட்டுல பிறக்கிறதுக்கும், ஏழை வீட்டுல பிறக்கிறதுக்கும், படிக்கிறதுக்கும் படிக்காம இருக்கிறதுக்கும் நம்ம முன்னாடி செஞ்ச செயல்களின் விளைவு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த விளைவுகளை நல்ல விதமா இப்ப நீ கேட்கறல, மனதை செம்மையா வச்சுக்கணும், நல்லா ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வளமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் ஆசை இருக்கிறதுனால தானே நமக்கு அந்த கேள்வி வருது. அப்ப அதை நாம அடையிறதுக்கு இருக்க இந்த வினைகள், கஷ்டமான விஷயங்கள், இது பிடிக்காத நிலைய போக்கி கொள்றதுக்காக இந்த எண்ணத்தை பயன்படுத்திக்க கூடிய தன்மை
இந்த மனசில் வரக்கூடிய எண்ணமானது நிழலில் வச்சுருக்கா நிஜத்தில் வச்சுருக்கான்னு பார்க்கும்போது கிடைக்கும். அதை பார்க்கல அப்படின்னா இதை போக்கிக் கொள்ள மாட்டோம். அப்படி போக்கிக் கொள்ளாமல் இருந்தோம்னா புறக்கடை இச்சித்து போகின்றவாறே. புறக்கடை அப்படிங்கிறது புலன்களை தான் சொல்கிறாங்க, புறத்தில் தான் ஓடுது. இங்கே தான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்குறாங்க. புறக்கடை ஓடி இச்சித்தவாறே. இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த புறங்களில் இருக்கக்கூடிய புலன் வழி, நான் பார்க்குறதுல ஆசைப்பட்டு அதை மட்டும்தான் செய்வேன், கேட்குறதுக்கு ஆசைப்பட்டு அதை மட்டும்தான் செய்வேன், நுகர்றதுக்கு ஆசைப்பட்டு அதை மட்டும்தான் செய்வேன், சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு அதில் மட்டும்தான் போவேன், தொடு உணர்ச்சியில் இன்பப்பட்டு அதில் மட்டும்தான் இணைஞ்சிருப்பேன் அப்படின்ட்டு புறக்கடை ஓடி இச்சித்தினா அப்படின்னாவே புலன்கள் சார்ந்து இச்சை கொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாட்டம் இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா போகின்ற வாரேனா இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கு, மனுஷங்க எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்காங்க, இறந்து போவாங்க, அது வாக்கிலேயே போய்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு இந்த மனமானது எண்ணங்களை வந்து புறத்தில் ஓட விடாமல் உள்ளே திருப்புங்க. இப்போ உன்னோட மனதுக்கு ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன, நீனு மனதை செம்மைப்படுத்த என்ன செய்யணும்? வேற ஒன்றும் செய்யக்கூடாது. வெளியில் புலன்கள் வெளியில் பார்த்து ஓடாமல் உள்ளுக்குள்ளே அகம் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த உடம்புனா என்னன்னு ஆராய ஆரம்பிக்கணும், உயிர்னா என்னன்னு ஆராய ஆரம்பிக்கணும். இந்த உயிரை தொட்டு வரக்கூடிய மனதை தெரிஞ்சுக்கணும், மனதில் வரக்கூடிய எண்ணங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த எண்ணங்களை தொட்டு வரக்கூடிய சொல்லு செயல் என்னங்கிறத நாம் வந்து கவனமாக ஆராயணும். அதனால் வரக்கூடிய விளைவு நமக்கு நிறைவை தருதா குறைவை தருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே மனமானது ஒரு இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கேட்குறது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ அதை கவனத்தில் நிறுத்தி நிதானமாக செஞ்சு பழகிட்டேன்னு வச்சுக்கோ, நான் உதிர்க்கக்கூடிய வார்த்தை செய்யக்கூடிய செயல் எனக்கு நிறைவா குறைவான்றதை பார்த்து பழகிட்டோன்னா நம்மளை செழுமையாக்கிக்கிட்டே வரும் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய அர்த்தம். ஸோ மனதை செம்மைப்படுத்துறது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. அதை நாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு நிச்சயமாக இந்த மனம் செழுமையை நோக்கி வளத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். இதை தான் திருமந்திரம் அந்த பாடலில் சொல்லுது. இது போல் திருக்குறள்லையும் இருக்குது, இன்னும் திருவாசகத்துலையும் இருக்குது, எல்லா இடங்கள்லையும் இருக்குது. நமக்கு ஒரு பாட்டே இன்னும் நான் முழுசாக சொல்லலை, சிம்பிளாக சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டேன். இன்னும் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னோம்னா இந்த ஒரு வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட இழுக்கலாம். ஸோ வாங்கி படிங்க, படித்து ஏன்னா இது மட்டும் புத்தகத்தை படிக்கும் போதும் நமக்கு வந்து மனம் செம்மையாகும். ஏன்னா நீ வந்து சும்மா உட்காந்துருந்தேன்னா என்ன பண்ணிகிட்டு இருப்பேன், ஏதாச்சும் சிந்திச்சுட்டு இருப்பேன். அதுவே புத்தகம் படிக்கும்போது அதை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பேன். படிக்கிறதுல மட்டும் கவனம் இருக்கும், இல்லாட்டா அதை பற்றின சிந்தனைகள் மட்டும் இருக்கும். அப்போ எங்கிட்ட ஓடக்கூடிய சிந்தனையை அதுக்குள்ளே மட்டும் வைப்பேன். அது மட்டும் நல்ல விஷயங்கள்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதில் வரைகிறது, சமைக்கிறது, இது மாட்டம் சில விஷயங்கள்லாம். இன்னொன்று வந்து அகத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அளவில் மட்டும் நீ சமைக்கிறது கூட நாம் வந்து புலன் வழி ருசிக்காக சமைக்கிற வேலை ஒன்று இருக்குது, அதே ஆரோக்கியத்துக்காக சமைக்கிற வேலை ஒன்று இருக்குது. இந்த இதையும் பார்த்து பண்ணணும். அதான் உனக்கு நிறைவை தரக்கூடிய ஒரு சமையலா இல்லை குறைவை தரக்கூடிய சமையலா, இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம புக்கு படிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, உள்ளுக்குள்ளே மட்டும் வளத்தை கொடுத்தாதான் வெளியிலையும் வளமாகும். இல்லை அப்படின்னா வெளியில் நம்ம நிதானமாக செய்யக்கூடிய வேலையையும் நம்ம வந்து குறையாவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் கவனமாக இருக்கும். ஸோ ஓரளவு தெரிஞ்சிச்சா இல்லை குழப்பி விட்டானா? இல்லை மனதை செம்மையாட்டினா கவனத்தோட விழிப்புணர்வோட செஞ்சாலே போதும். நீ பேசக்கூடியது செய்யக்கூடியது என்ன மாதிரி விளைவை தரும்ன்றத நீ யோசிச்சுக்க. சும்மா இருக்கும்போது எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணங்கள் வந்து என்ன மாட்ட விளைவு கொடுக்கணுமோ ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த எண்ணங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்த எண்ணங்களுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும். ஆமா, ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை தொட்டு நீ ஓடிக்கிட்டே இல்லாம அந்த எண்ணம் இது நல்லதா கெட்டதா, இது வந்து நடந்துச்சுன்னா என்கிட்ட நல்லது வருமா கெட்டது வருமானு இதுக்குள்ளே நின்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, வேற எங்கிட்ட நிறுத்தி வச்சு பழகி. இப்போ 10 எண்ணத்துல 5 எண்ணமா மாத்தலாம், ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். என்ன காரணம்னா மனம் அப்படின்றது வந்து பல எண்ணங்கள், ஏன்னா அது வந்து ஒரு ஃபியூல் மாட்டோம். மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு எனர்ஜி ஃபீல்டு. அதுல வந்து ஒரு 100 எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த எனர்ஜி கம்மியாயிரும். எனக்கு அது அதிக எண்ணங்கள் வரும்போது உடம்பு டயர்ட் ஆகுது. அதான் என்ன, ஏன்னா இந்த எனர்ஜி உயிரின் சக்தி தான் மனம் ஆகுது. அந்த மனதுல இருந்து எண்ணங்களுக்கு வந்து அந்த சக்தி தான் விரயமாகுது. நீ எண்ணங்களை வந்து ஒரு நிலையில வச்சுக்கிறதுக்கும் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த மனதின் வளம் செழுமை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பேங்க்ல நீ பணத்தை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிற மாட்டோம். நீ எண்ணங்கள் அப்படிங்கிறதும் எண்ணங்களை தொட்டு எண்ணங்களோட ஓடிக்கிட்டே இருக்கிறதும் பேங்க்ல இருக்க காசை வந்து எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாட்டோம். எண்ணங்கள்னு ஓடிக்கிட்டு இருந்தாவே உனக்கு வந்து மனம் அப்படிங்கிறது வந்து வளம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும், குன்றிக்கிட்டு இருக்கும். அதுவே நல்ல எண்ணம், அந்த ஒரு எண்ணத்துல மட்டும் நீ நின்றுக்கிட்டு இருக்க, இல்லை எண்ணங்களே அற்ற நிலையில ஏதாவது ஒரு வேலையில மட்டும் கவனம் வச்சுக்கிட்டு இருக்க. தூங்குனா கனவு இல்லாமல் தூங்குறோம் பாரு, ஆழ்ந்த தூக்கம். ஆமாம். அப்போ நீ நல்லா பாரு, எல்லா மனுஷனும் பகல் ஃபுல்லாக உழைக்கிறான், வேலை பார்க்குறான், உடம்பு வந்து டயர்டாகுது, போய் தூங்கி எழுந்திரிச்சா மட்டும் ஃப்ரெஷ் ஆகிடும். என்ன காரணம்னா அங்கே மனசு வந்து
முழிச்சிருக்கிறத காட்டிலும் தூங்கும் போது ஒன்றி போய் இருக்குது எனக்கு உடம்பு. தூங்கி எந்திரிச்சாலும் டயர்டா இருக்கு. அப்பனா தூங்கும் போது அப்ப அதிகமா கனவு கண்டுகிட்டு இருந்திருப்ப. கனவு ஓடிட்டு இருக்கு மனசு. உள்ளுக்குள்ள வந்து மைண்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஆமா. உள்ளுக்குள்ள நீ உடம்பு தான் டயர்டாகி தூங்குதே ஒழியா மனசு வந்து தூங்க கிடையாது. அதான் எந்திரிச்சு அந்த ஆழ்ந்த சின்ன வயசுல தூங்குற தூக்கமோ இல்ல நீ வந்து ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போ, அன்னைக்கு வந்து நீ நல்லா தூங்கியிருப்ப, காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும், உனக்கு வந்து ஃபீல் பண்ணுவ குட்டா. ஏன்னா அந்த டயத்துல வந்து வேற வழியே இல்லாம மனசோட உடம்போட இந்த மனசை ஒன்றி வச்சிருந்துருப்ப ஆட்டோமேட்டிக்காவே. இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தேன் தெரியுமா, ஒத்த காலில் நடக்கிறதுன்னு. 2 மூச்சு காத்தையும் ஒன்னாகணும்னு சொல்லுவேன்ல. இந்த 2 மூச்சு காத்தையும் என்னன்னா, ஒன்று மனசு, இன்னொன்று உடம்பு. உடம்பின் இயக்கம், உடம்புல இயங்கக்கூடிய அறிவின் தன்மை. இந்த 2ஐயும் இணைச்சிட்டோம் அப்படின்னம்னா உனக்கு எனர்ஜி மிச்சம். இது 2ம் தனித்தனியா இருக்கு. ஒன்று மனம் பாட்டுக்கு மனம் ஓடிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா நம்ம செயலில் ஓட்டிக்கிட்டு இருப்போம். இங்கிட்டு மனம் வேற எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கும். இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் வண்டி ஓட்டும் கூட அந்த இது வண்டி பாட்டு ஓடிட்டு இருக்கும், செந்தனை எங்கேயாச்சும் இருக்கும். அப்ப அதனாலதான் டயர்ட் ஆகுறோம். என்ன காரணம்னா இது 2ம் தனித்தனியா இருக்கு. எனர்ஜி லாஸ் அதிகம், ஒத்த காலில் நடக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வலி எல்லாம் இருக்கும். இதுல இருந்து என்னன்னா மனதையும் உடலையும் ஒன்றாக்கி ஒரு செயலை செய்யணும். அது உடலின் இயக்கங்கள் இருக்கு பாரு, உடல்ல கோடிக்கணக்கான இயக்கங்கள் இருக்குல்ல, அந்த இயக்கங்களோட இந்த மனசை ஒன்றி வச்சுட்ட அப்படின்னா இந்த உடல் எந்த இயக்கத்துல இருந்தாலும் அந்த இயக்கத்துல மட்டும் இந்த மனசு இருக்கும், வெளியில எங்கிட்டும் ஓடாது. இப்ப மூச்சோட இணைச்சிட வேண்டியது. ஆமா, மூச்சு காத்து தான் நைட்டும் பகலும் இயங்கிக்கிட்டே இருக்கு. இந்த மூச்சு காத்து தொட்டு தான் உடம்புல மத்த எல்லா இயக்கங்களும். ஸோ மூச்சோட இந்த மனசை ஒன்றி இருக்க பழக்கிட்ட அப்படின்னா உனக்கு வந்து வெளியில எங்கிட்டும் அவ்வளவு சீக்கிரத்துல ஓடாது, புறன்கள்ல ஓடாது. சரி, அதுல இருந்து அப்பனா பயிற்சி தான் இதுக்கு வந்து நமக்கு உதவி செய்யும். சரி, பயிற்சி நீ எந்த வேலை, இப்ப விவசாயமே செஞ்சாலும் நிதானத்தோட மூச்சு காத்தை கவனிச்சுக்கிட்டே அந்த வேலையை செய்ய முடியும் நம்மளால. அப்படி ஃபர்ஸ்ட் தான் மூச்சு காத்தை நம்ம கவனிக்கிறது. போக போக அந்த உடம்போட இயக்கத்துல மட்டும் மனசு உட்காந்துரும், உன்னோட அசைவுகள்ல மட்டும் மனசு உட்காந்துரும். சரி, ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.